Good morning, good evening, and welcome back to Road to 1000 ELO on chess.com D7. ஸோ இப்போ நம்ம 765 ELOவில் இருக்கோம். ஸோ இன்றைக்கான ஆட்டத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கலாம். உடனே பேரிங் வந்துடுச்சு. ஸோ கௌதம் ஃபேன் 9080. He just aborted with Roy from Bangladesh. So let's start with the E4. E5, knight F3. ஓகே, ஸோ H6 வந்து டிப்பிக்கலான ஒரு மூவ் தான். நைட் G5 வரக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. பட் தட்ஸ் ஓகே. அதுக்குள்ளே நம்ம சென்டரை பில்டப் பண்ணலாம் இந்த மீன் டைம். இந்த சீரீஸ் ரொம்ப ஃபன்னாகவும் லேர்னிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ பார்த்துட்ருக்கேன். கரெக்ட். ஸோ வாட் இதே மாதிரி நம்ம 2300 சீரீஸில் கொஞ்சம் மூவ்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆப்போனண்ட் வந்து இந்த மாதிரி ஆடுறதை பார்த்துருப்போம். நைட் இன்ட்டு E5 அடிக்கலாம் நம்ம. ஏன்னா நைட் வந்து பிஷப்க்கு சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் நைட் இன்ட்டு F7 த்ரெட்டு. அண்ட் யா இட்ஸ் டேக் ஆன் E5. ஸோ யூஸ்வலாக இந்த நைட் இங்கே வந்ததுக்கான காரணத்தையே மறந்துட்டார். ஸோ ஜஸ்ட் லைக் தட் இவன் அப்பான். ஸோ D6க்கு அப்புறம் தான் நைட் வந்து மூவ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளான பிரின்சிபல் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் play D6 before you move the piece. Let's advance and get the center. எல்லா சென்டரும் நம்மகிட்ட தான் இருக்குது. லெட்ஸ் கேன்சல். ஆல் ரைட், தேங்க்ஸ் ஃபார் ஓப்பனிங் அப் த E file. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு த்ரோ திஸ் செக். rook E1 check and then queen to E2. So threatening a checkmate. கேசல் பண்ணிட்டாரு அப்படின்னா knight takes B6 followed by rook takes 7. I mean queen takes E7. Yeah, we can just take. அவர் பிஷப்பை மூவ் பண்ணிட்டாருன்னா நமக்கு ஸ்கீவர் வரும். பட் இந்த மீன் டைம் பிஷப் E3 போட்டுடலாம். ஓ மை காட், ஸோ கைண்ட் ஆஃப் அ பிரில்லியன்ட் மூவ் ஐ மிஸ்ட். வாவ். வாட்? ஆமாங்க, ஐ மிஸ் த பிரில்லியன்ட் மூவ் பாடி. ஓ மை காட். வெயிட், நான் நினச்சேன் குயின் E4. குயின் E4னா ரூக் E8 ஆடுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ நான் வந்து ஒரு குயினை மூவ் பண்ணால் பேக் ரேங்க் மேட் இருக்கு. நம்ம ஏன் வந்து பிஷப்பை வெட்டக்கூடாது? ஸோ சிம்பிள். வாட் இஸ் திஸ் மேன்? மை பிஷப் covers that square buddy. Sorry, the bishop. Probably he's going to resign. அப்போடா, கொஞ்ச நேரத்துக்குள்ள அவரை சந்தேகப்பட்டேன் பிரில்லியன் மூடுன்னு நினச்சி. ஓகே, ஆக்சுவலாக நம்ம டேக் பண்ணால் 2 ரூக்குமே கிடைக்கும் அண்ட் வில் பி லாட் ஆஃப் மெட்டீரியல் ஆப். பட் குயிக்காக செக்மேட் பண்ணோன்னா நம்ம குயினை போர்டில் வச்சுப்போம். டிம் ட்ரேட் யூஸ்வலாக அது மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த லெவலில். ஸோ பண்ணாருன்னா நம்மளுடைய ரூக் வந்து உள்ளே வந்துடும். ஸோ ஆக்சுவலாக இங்கே வைக்க பார்க்குறாரு, அதை எதுக்கு விடுவானே. Involve the last piece into the game for the checkmate. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ they resigned. So there is nothing to analyze here, starting from the move number. இந்த பாதி போர்டு எதுக்கு கட் ஆகுதுன்னே தெரில. இதே செட்டப்பில் தான் நான் அதுக்கும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதில் இந்த மாதிரி ஆனதே இல்லை. சரி ஓகே, அதே போர்ட்லேயே பண்ணிவிடுவோம். சரி ஓகே. யா, ஸோ இங்கேருந்தே தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாரு. நான் அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இந்த பானை விட்டது தப்பு. அது கூட ஓகே தான். பான் டு D4, அதுக்கப்புறம் இந்த மூவ் வந்து தேவையில்லாத மூவ். அஃப்கோர்ஸ் அவர் வந்து என்னோட நைட் அட்டாக் பண்ணுறதா நினைக்கிறாரு. பட் அவர் கிங்கு சென்ட்ரல் இருக்கும்போது ரூக் E1 செக்லாம் வரலாம். இன்ஃபேக்ட் அதனால தான் அவர் தோத்தார். ஸோ ரூக் E1 குயின் E2 பேட்ரி. இங்கே ரொம்ப சிம்பிளஸ்ட் மூவ் பிஷப் E6. ஸோ ஜஸ்ட் டெவலப் அண்ட் டிஃபெண்ட். பிஷப் E6 விளையாடி இருந்தாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து யா வேணும்னா அதை வெட்டலாம். அவர் ஏ பண்ணதை வெட்டி ஃபைலை ஓப்பன் பண்ணால் we can play this.
அண்ட் தென் கேசல் பண்ணலாம். கேஸ்லிங் கேன் பி டன். ஸோ கேம் வந்து அதுக்கப்புறம் நார்மலாக கண்டினியூ பண்ணியிருக்கலாம். அல்லது நாங்கள் வெட்டும்போது நம்ம A3 கூட விளையாடலாம். இன்கேஸ் இந்த பான் நமக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா. அண்ட் தென் நைட் டு D2 அந்த மாதிரி போயிருக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணது தான் தப்பு. அண்ட் தென் அங்கே ஒரு பீஸ் லாஸ். இது வந்து அட் ஃபர்ஸ்ட் சைட் ஐ தாட் இட்ஸ் அ பிரில்லியன்ட் மூவ் பிகாஸ் ரூக் E8 இஸ் கமிங். பட் ஆனால் அதை நான் 2 தடவை வெட்டலாம். அதையுமே நான் வந்து சரியாக இது பண்ணல. பட் நான் அவசரப்பட்டு வேறு ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருந்தேன்னா குயின் டு G2 மேட்டு. பட் அட்லீஸ்ட் அந்தளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு. பட் ஆனால் அந்த பிஷப்க்கு வந்து டிஃபென்ஸ் கிடையாது. இப்போ இதே இந்த இடத்துல நைட் F6 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துடும். ஸோ நைட் F6 இருந்தால் கதையே வேறு. ஸோ ரூக் E8, குயின் டேக்ஸ் அண்ட் தென் ரூக் E8 அண்ட் தென் டேக்ஸ். ஓகே, ஆக்சுவலாக குயினை கொடுத்துட்டு விளையாடுற மாதிரி இருக்கும். பட் தட் ஸ்டில் பிளேயபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே எப்படி முடிஞ்சதுன்னு தெரியும். ஸோ தேர் ஹி ரிசைன், ஹியர் ஹி ரிசைன். கோ ஃபார் த செகண்ட் கேம். ஜஸ்ட் 6 மினிட்ஸ் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் இந்த செஷனில் நான் 3 கேம் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் ப்ளே நைட் C6. ஸோ இவென்ச்சுவலி கிங்கை எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன். யாரோ ஒருத்தர் பான் க்ளவுட் ஆடுங்கன்னு சொன்னார். அது விளையாடணுமா யோசிக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு ராங் மெசேஜ். பான் க்ளவுட் விளையாடணும் அப்படின்னா எல்லாரும் அதேமாதிரி விளையாட ட்ரை பண்ணால் நல்லா இருக்காது இல்லையா? பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்க்ளைமரோட தான். அது விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் கூட எனக்கு கிடையாது. அதாவது ஈவன் வித் வீக் பிளேயர்ஸ், நான் பிகினர்ஸ் கூட அந்த மாதிரி நான் விளையாடுறது கிடையாது. ஸோ பிஷப் டு B4. ஸோ எல்லாமே பிரின்சிபல்டாக போயிட்டுருக்கு ஸோ ஃபார். ஐ திங்க் இஸ் பிளேயிங் குட் ஸோ ஃபார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி a குட் மூவ் என்ன கேட்டிங்கன்னா. பட் ஓகே, நம்மளும் பிரின்சிபலாக விளையாடுவோம். டபுள் பண்ணதெல்லாம் பண்ணி விடலாம். பட் அவர் பிஷப் இங்கே வச்சு தான் இருக்கார். ஸோ லெட்ஸ் கோ பேக். B4, பிஷப் இங்கே டேக் பண்ணால் A5 ஓப்பன் பண்ணுவோம். ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ, கோவப்படாத ப்ரோ. ஆக்சுவலாக நல்ல கைண்ட் ஆஃப் அ குட் மூவ் பிகாஸ் இட்ஸ் சிட்ஸ் வித் த நைட் சப்போர்ட். கரெக்ட். லெட்ஸ் டெவலப் வித் த பிஷப். ஸோ இப்போ தான் அவரை பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன். இவர் இந்த மூவ் ஆடுவார்னு தெரிஞ்சால் அந்த பிஷப் இங்கே வச்சிருக்கவே மாட்டேன். ஏன்னா நைட் இங்கே போட்டிருக்கலாம் நம்ம. ஓகேங்க, இப்போ நமக்கு வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த பான் கிடச்சிருக்கு. அந்த பானை என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு 2 பிளான் இருக்குது. ஒன்று F5 ஓப்பன் பண்ணுறது, இன்னொன்று A பான் அட்டாக் பண்ணுறது. அண்ட் இன்னொரு பிளான் நைட்டு D7 வந்து இங்கே போகிறது. ஸோ இதை வச்சு ஏதாவது நம்ம ப்ரெஷர் பண்ணுறது. F5 வந்து கிங் சைட் அட்டாக்கு, A5 வந்து குயின் சைட் அட்டாக்கு. ரொம்ப சிம்பிள். இதே அங்கே அப்படி சொல்லிட்டுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, குயின் சைட் அட்டாக் பட் வில் வின் த பான். ஆனால் இது டபுள் பான் இருக்குது. பட் இது வந்து ஒரு வழி நமக்கு. ஸோ குயின் சைடு வழியாக உள்ள நம்ம மேஜர் பீசஸ்லாம் கொண்டு போய் வீக் பான்ஸாக கலெக்ட் பண்ணி லாங் ரனில் வின் பண்ணலாம். இதே நம்ம F5 ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கிங் சைடு ஓப்பன் ஆகும். கிங் சைடில் வந்து இருக்க ஆல்ரெடி 2 பீஸ் கிட்ட வச்சுருக்கோம் நம்ம. ஸோ கிங் சைடு அட்டாக் வந்து பண்ணலாம். இப்போ இதே ஒரு ரொம்ப அக்ரெசிவான பிளேயர், இப்போ இந்த செட்டப் எப்படி ஒயிட் வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மேபி ஒரு H4, H5 அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், H5 வைக்கிறேன் நைட்டை. அவர் எதுக்காக இதை வைக்கிறீங்க அப்படின்னு சிம்பிளாக கேட்டிங்கன்னா, அவர் G5 ப்ரோவோக் பண்ணுறேன் அண்ட் தென் த நைட் வில் கோ ஆன். பட் த ப்ராப்ளம் இஸ் வி கேனாட் ப்ளே F5. கரெக்டா? லெட்ஸ் மேக் சம் வெயிட்டிங் மூவ் H6 அண்ட் see what happens. அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நைட் இன்ட்டு E4 அந்த சாக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ தேவையில்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம பொசிஷன் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி காமெடி பண்ணக்கூடாது. ஸோ இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. இந்த பொசிஷனில் அது குட் ஐடியாவே கிடையாது. ஓகே, நைட்டை டெவலப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ F3 இஸ் நாட் டிஃபெண்டட். பட் எதுவும் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. லெட்ஸ் கோ நைட் H7. ஸோ எனக்கு H பானை ரோல் பண்ணணும், F பானை ரோல் பண்ணணும். இப்போ கூடமே அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பானை கொண்டு வரலாம். பட் தென் வி கேன் ப்ளே நைட் டு H4 த்ரெட்னிங் எ மேசிவ் ஃபோல்ட். அந்த சேம் ஸ்கொயர் பிஷப் டு G2 ஆட முடியாது. நான் நைட் X G2 இருக்குது. ஸோ மேபி அவர் கிங் F2 விளையாடலாம். பட் அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் see. ஏர்லியராக ஓகே. ஸோ எனக்கு ஓகேங்க, அவர் H5 விளையாடட்டும். பட் நான் ஐ வாண்ட் டு ஓப்பன் அப் த ஃபைல் F5.
Can we sacrifice the knight and still open up the position? Like h5, I take, he takes. And the problem is he is going to take with the check. That's problem. வெறும் எஃப்ஐயில் வச்சு என்ன பண்ணுறது பீஸ் இல்லாமல், ரைட்? லெட்ஸ் கோ பேக். ஓ மை காட். ஸோ குயினோட டயகனல் க்ளோஸ் ஆகிடுச்சு. நினச்சதை விட பெட்டராக விளையாடுறாரு. 757 இருந்தாலுமே நான் சொன்ன மாதிரி நினச்சதை விட பெட்டராக விளையாடுறாரு. ஐம் த்ரெட்டிங் அ மேசிவ் ஃபோர்க் ஹியர் வித் நைட் G5. யா, பானை போட்டு அட்டாக் பண்ணுறேன்னு ஃபோர்க்கில் லேண்ட் ஆக போகிறாரா என்னன்னு தெரியல. ப்ளஸ் இங்கே ஒரு பான் எக்ஸ்ட்ரா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன். அவர் ஓ மை காட், ஃபோர்க்கர் ஹி அலவுட். ஃபோர்க்கர் தடுத்திருந்தார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நைட் இன்ட்டு H3, பான் டேக்ஸ், டிஸ்கவர் அட்டாக். சப்போஸ் ரூக்கை மூவ் பண்ணார்னா தென் வி கேன் ஜஸ்ட் டேக் ஆன் F3. பட் ஓகே, நவ் ஹி பிளண்டட். A simple forker. Let's take the queen. So let's trade the bishop. இங்கே ஒரு சின்ன டாக்டிக்கல் ஐடியா இருக்குது. நைட் டேக்ஸ் ஓகே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே லெட்ஸ் see. செக். நைட் டேக்ஸ் G3, நைட் டேக்ஸ் G3 அப்படி ஆளான்னு பார்த்தா நைட் டேக்ஸ் G3 ஆனோடனே இங்கே ரூக் F8 செக் இருக்குது. அதர்வைஸ் அப்போயுமே அது ஆடலாம் தான். இங்கே என்னப்பா, இங்கே ஒரு ஃபோர்க்கரா? சரி ஓகே, அவர் ஃபோர்க்கர் பண்ணி நோ யூஸ். நான் என்ன பண்ண போகிறேன், செக்மேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நைட் C4 செக்மேட். கிங் B1 போயிடுவார். இங்கே வந்திருந்தார்னா செக்மேட் ஆகிருப்பார். ஓகே, தேர் ஹி கோஸ், ரிசைன்ஸ். தெரிலங்க, நம்ம 3 கேமோட நிறுத்த முடியுமான்னு தெரில. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். we are about to reach 800. third game today. E4, it's E3. அந்த கேம் அனலைஸ் பண்ணலை பிகாஸ் ஓப்பனிங் சூப்பராக ஆடிட்டு வந்தார். அண்ட் H5 கூட நல்ல மூவ் தான். பட் நான் நைட் G5 வச்ச போது அவர் அந்த த்ரெட்டு ரொம்ப சிம்பிள். பிஷப் G2 போட்டு F3 டிஃபெண்ட் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ வித் அவர் ஓப்பனிங். நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரே ஓப்பனிங் விளையாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஓப்பனிங் தான். இப்போ சப்போஸ் நான் ஏதோ ஒரு பிளேயர் என் கூட வந்து டோர்னமெண்ட்டில் விளையாட வராங்க அப்படின்னா, என்னை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கேன். ஆனால் அங்கே போய் நான் வேறு மாதிரி விளையாட வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, நமக்கு எதெல்லாம் வந்து மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டுமே நீங்கள் திரும்பி திரும்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ க்ளோஸஸ்லேயும் நான் ரீசெண்டாக தான் ஆடிட்டுருக்கேன். அதை வந்து நம்ம இன்னும் பெட்டராக விளையாடணும்னா அதில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நமக்கு தெரியணும். ஸோ ஸோ இதே மாதிரி நம்ம போன ஒரு ஒன் ஆஃப் த 1000 Yellow அந்த சீரீஸில் ஒரு கேமில் இந்த மாதிரி நம்ம விளையாடி பார்த்துருந்தோம். இந்த மாதிரி D5 கம்ப்ளீட்டாக விட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், D3 விளையாடுறேன். அதுக்கப்புறம் பிஷப்பை C4 போட்டுப்போம். அண்ட் தென் ஒரு கில்லர் பிஷப்பாக மாற்றலாம். ஸோ நைட் GE2. ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் நான் ஏன் இதை விளையாடுறேன்ட்டு. ஸோ லெட்ஸ் கேன்சல். play A3. ஸோ B5 வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாம். எப். ஸோ இவருமே ஓப்பனிங் அந்த D5 ஸ்கொயர் தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. ஸோ அழகாக பிஷப் E7 டெவலப் பண்ணிட்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ நைட் G3 போயிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பிளான் படி F5 ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ண பார்ப்போம். அல்லது இந்த நைட்டை வெட்டிட்டு நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஸோ நல்லா விளையாடுறாருங்க, எதிர்பார்த்ததோடு நல்லா விளையாடுறாரு. தட்ஸ் ரியலி குட். அப்போ தான் நம்மளும் கொஞ்சம் யோசிக்க தோணும். லெட்ஸ் டேக் அண்ட் A5 வந்து ஓப்பன் ஆகும். அவர் நைட்டெல்லாம் வெட்டினார்னா பிஷப் B3. ஸோ ஆப்வியஸ்லி நான் அதை A5 ஓகே பிஷப் C4 கூட ஆடி இருக்கலாம். நைட்டுக்கு ரீட்ரீட்டிங் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது. நைட்டை வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்னா அதை அட்டாக் பண்ணணும். ஆனால் அந்த நைட் வந்து பானோட டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் நான் நைட் B1 பான் C3 போட்டேன்னா நைட் ட்ராப் ஆகும். இந்த லெவலில் அதை பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல. பட் வி கேன் ஜஸ்ட் ட்ரை. ஏன்னா நைட் B1, நைட் D2, நைட் C4 இப்படி கூட உள்ளே போய் கலாய்க்கலாம் நம்ம. ஸோ அதனால் நான் ஓகே நைட்டை டெவலப் பண்ண நைட்டை பின்னாடி கொண்டு வரமேன்னு நினைக்க தேவையில்லை. டைம் செட்டிங் இப்போ ட்ராப் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, ஒர்க் ஆகலனா நைட் C4.
ஸோ அந்த பிளான் படி போயிடலாம். எக்ஸாம்பிள் பான் டு D5 ரொம்ப நேச்சுரலான மூவ் அவங்க லெவலில். ஸோ அப்போது இன் தட் கேஸ் பான் C3 வில் வின் த ரைட். வெரி சிம்பிள் ட்ராப். ஸோ A5 விளையாடலாம், C4 விளையாடலாம், சாரி நாட் C4, பிஷப் B7 விளையாடலாம். ஸோ அவர் நினைப்பார் லைக் நம்மள மாதிரி தான் விளையாடுறாங்க அப்படின்ட்டு. பட் we are actually sandbagging. இட்டாலியா, மெக்சிகோ. யா, ஸோ ரொம்ப கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன். கெஸ் த yellow மாதிரி. லெட்ஸ் ப்ளே C3. Now the the knight is okay. Wait, C4 அண்ணா என்ன பண்ணுறது? ஓ ஓகே, he can actually create a counter attack. C4 ஆனாலும் நான் இங்கே தான் வெட்ட போகிறேன். யா, that's so sad. I didn't see this coming. பிஷப் A4 ஆடலாமா? நான் பிஷப் A4னா ஸ்டில் யா, that's playable definitely. Oh, knight takes D3. But okay, he missed. He missed. Here we go. Okay. Let's take the C pawn. ஸோ குயிக்காக செக்மேட் பண்ணலான்னா நம்ம எப்படி செக்மேட் பண்ணலான்னா லைக் ஓகே D5ல ரூக்கை கொண்டு வரலாம். சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம டெவலப்மெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். ப்ளஸ் டெவலப் த பிஷப். குயின் வந்து ட்ராப் ஆகாது. ஸோ குயின் கேன் பி ட்ராப் டு A4 ஆர் அந்த மாதிரியான மூவ்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் இஷ்யூ இல்லை. அண்ட் தென் we can develop the knight to D2 or knight to A3 is even better. Knight A3 threatening knight takes C4, but rook C8 is the move. Yeah. So in this case we can just collect this free pawn. AS படிக்காமலே நம்ம கலெக்டர் ஆகிட்டோம். ஸோ we are just collecting the pawns. Okay, now he's ready to castle. rook D1 போட்டு வச்சுப்போம். ஸோ குயின் A4 வெரி சிம்பிள் த்ரெட். டபுள் அட்டாக்ல இருக்குது இப்போது. rook C7 followed by bishop B6. That's winning. Yeah. Oh wait, knight takes B6. What? எதுக்கு கஷ்டப்படுற? இது மிஸ்கிளிக்காக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து நம்ம அவர் அன்பின் பண்ண வச்சுருக்காரு. பட் இந்த பிஷப் இங்கே வந்ததை பார்க்கல. அண்ட் he wants to just attack the B2 which is very weak and just take the free queen. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். இல்லை அதை திருப்பியுமே அட்டாக் பண்ணலாம். சரி ஓகே, ஆக்டிவாக. ஓ நோ, வி பிளண்டட். rook A8. ரொம்ப ஜாலியாக விளையாட போய் பிளண்டர் பண்ணிட்டேன். பட் தட்ஸ் ஆல்சோ வினிங் ஒன்லி. ஏன்னா நமக்கு மெட்டீரியல் ஏற்கனவே அப்பில் இருக்கும். அதே எனக்கு தெரியல பாருங்கள், ஸ்கீவர் இங்கே இருக்குது பாருங்கள். கூட ஒன் த ரூக். ஓகே, லெட்ஸ் டெவலப். தானே பிரச்சனை. இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் இந்த லெவலில் என்ன மாதிரி மிஸ்டேக், ஆப்வியஸான மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றத பாருங்கள். ஸோ ட்ரை நாட் டு டூ தட். ஓகே, போதும், போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. தெரில, அந்த நைட்டு பின்னாடி போயிருக்காரு. அது ஓகே, ஐ டோன்ட் நோ வாட்ஸ் இஸ் லாஜிக். பட் எதுக்காக அங்கே ஓகே, ரூக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரூக்கு டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓகே, குயின் A7 ஆட முடியாது. நைட் இஸ் கவரிங் தட் ஸ்கொயர். ஸோ ஓகே, லெட்ஸ் டேக் வித் த நைட் அண்ட் தென் ரூக் இங்கே மேலே போகலாம். படி B2 இஸ் டிஃபெண்டட் வித் த நைட். ஸோ ஆர்வக்குளரில் வெட்டிட போகிறாரு B2வில். So hope you are enjoying our series, right? If so, please like this video. Like போடாமல் பார்க்காதீங்க, பெரும் தவறு. ஸோ knight into E5 threatening a forker. ஓகே, ஏன்னா நைட்டு தான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தது. அவருக்கு தேவை அந்த இது பானை.
ஓகேவா? ஸோ இந்த நைட் அட்டாக் பண்ணுறாரு தலைவன். இதை மூவ் பண்ணால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் குயின் ஆக்சுவலாக டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்காம கூட வெட்ட வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் கோ ஃபார் த ஃபோர்க். ஓகே, we'll just collect the bishop. சி, அதான் சொன்னேன், அவர் பார்க்க மாட்டார். ஸோ இதுதான் காமனான இஷ்யூ இந்த லெவலில். நீங்கள் இந்த தப்பு பண்ணாதீங்க. ரொம்ப பேசிக் தாங்க. ஓகே, ஹிம் பிளண்டர்ஸ் மேட் இன்டூ பேக் ரேங்கர். இந்த மூவ் ஆப்வியஸான மூவ். இது வந்து அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் விளையாடினது. ஓகே, ஸோ ஐ திங்க் 3 கேம்ஸ் ஜெயிச்சிட்டோன்னு நினைக்கிறேன் குயிக்காகவே. எஸ், ஓகே. ஸோ அடுத்த கேம் போடுவோம். 30 மினிட்ஸ் வரைக்கும் போவோம். லாஸ்ட் கேம் ஆஃப் த டே. பி ஹாஷ் 9. லெட்ஸ் கோ நைட் C6. சீக்கிரம் செக்மேட் பண்ணணுமா தலைவன்? அதான் இந்த ஓப்பனிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? லைக் குயின் இங்கே வந்துட்டு இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. லெட்ஸ் டெவலப். ஆனால் குயினை மட்டும் இங்கே டெவலப் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் அவரோட இது மிஸ்டேக். லெட்ஸ் டெவலப் த குயின். குயின் E6 த்ரெட்னிங் திஸ். போட்ட கொஷின் மார்க் டெஃபினட்டாக வெட்டுவார். ஓ, இதே போட்டுனே வர. சரி, பரவாயில்ல. குயின் E6 விளையாடும். லெட்ஸ் கேசல். ஐ திங்க் நம்ம முன்னாடி போட்ட பிளான் தான். அழகாக நைட்டை மூவ் பண்ணிட்டு F5 ஓப்பன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் இதுதான் பிளான். ஓகேங்களா? சென்டர் வந்து இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. குயின்ஸில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இங்கே இருக்கிற 4-5 பீஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிங் சைடு அட்டாக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான. ஏன்னா பிகினர் லெவலில் ஒரு இது இப்போ கூட ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். அந்த ஆர்டிக்கல் நான் வந்து மேபி அந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்காக வீடியோவாக போடுறேன். ஒரு 10 விஷயங்கள் வந்து சூப்பராக சொல்லியிருக்காரு. ஹவு டு ரீச் 1200 பொதுவாக. அது வந்து ஐ திங்க் ஃபிடேல சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆர் USF அந்த மாதிரி இருக்கலாம். பட் அது வந்து இப்போ லீச்சஸை பொறுத்த வரைக்கும் அதுலேயே ஒரு 1200 ஆர் 1300-1400 கன்சிடர் பண்ணலாம். இல்லை Chess.comல ஒரு 1200 வச்சுக்கலாம். அழகாக இப்போ நான் என்ன வீடியோவாக பண்ணிகிட்ருக்கேனோ அதை வந்து ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்காரு, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓப்பனிங் பண்ணிட்டேன், ரூக்கை கனெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஏன்னா இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய கேள்வி. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் பீஸை அடுத்து இப்போ இந்த இடத்துல இருந்து இன்னும் ஃபர்தராக நம்ம ஆப்போனண்ட் கேம்ப்குள்ளே போக முடியுமா, அதுக்கு என்ன வழி பண்ணுறது, அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். ப்ரொவைடட் உங்கள் போகிற இடம் டிஃபென்ஸோடு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டிஸ்க்ளைமரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம போகும்போது இந்த போகிற ஸ்கொயர் எப்படி இருக்கணும், டிஃபெண்டடாக இருக்கணும். நம்ம மாட்டு போகக்கூடாது. போய் நம்ம தான் இப்போ தலைவன் போய் சொல்லிட்டான் லெட்ஸ் கோ அப்படின்னு போகக்கூடாது. அப்படின்னு போனீங்கன்னா அவங்க வெட்டிடுவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ஒன் ஆஃப் த மெயின் பிளான் வந்து பார்த்திங்கன்னா பான் பிரேக். நான் என்ன சொன்னேன், இந்த 5 பீஸையும் நான் கிங் சைடில் கன்வெர்ட் பண்ணி அட்டாக் பண்ண சொன்னேன். அப்போ எந்த வழியாக போகிறது, அட்டாக் எந்த வழியாக போனால் F5 வழியாக தான் போகணும். எப்படி F5 வழியாக போகலாம்னா, இந்த F1 அட்வான்ஸ் பண்ணால் F1 வந்து பிரேக் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா F5 வந்து ஓப்பன் ஆகும். அப்படி என்ன பண்ணலாம், ரூக்கை வந்து டபுள் பண்ணலாம், நைட்டை ரீரோட் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஃபைல் வந்து ஓப்பன் ஆனால் குயின் எப்படி இங்கே இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் கிங் சைடில் ஏதாவது அட்டாக் பண்ணலாம். ஸோ கிங் சைடு அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா சில டாக்டர்ஸ், பின்னு ஃபோர்க்கு ஸ்கீவர் டிஸ்கவர் அட்டாக், இந்த மாதிரி பேசிக் டாக்டர்ஸ். அண்ட் தென் ஒரு மேட்-இன் 1, மேட்-இன் 2, மேட்-இன் 3 ஐடியாஸ். இது இல்லாமல் பேசிக் செக்மேட்டிங் பேட்டர்ன்ஸ், ஒரு அரேபியன் மேட்டு, அனஸ்டிஷியஸ் மேட்டு, அப்படின்னா ஒரு போர்டன்ஸ் மேட்டு, அப்படி இல்லைனா ஒரு ரொம்ப சிம்பிளான மேட்னு பார்த்தா டேமினோஸ் மேட்டு, ஓகேங்களா, லோலிஸ் மேட்டு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பீஸை வச்சு நம்ம எப்படி அதை க்ரியேட் பண்ணுறதுன்னு தோணும். இது மாதிரியும் நீங்கள் விளையாட உங்களுக்கு கிங் சைடு அட்டாக் வந்துடும். நீங்கள் இனிஷியலாக தோக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீங்கள் கண்டினியூஸாக விளையாடுங்க, உங்களால் முடியும். நான் இப்போதைக்கு இது வந்து இந்த லெவல் மட்டும் கிடையாதுங்க. இந்த பொசிஷனில் பிளாக்குக்கு பிளான் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் பிளானே. ஐ எம் நாட் டெல்லிங் இந்த லெவலுக்கான பிளான் மட்டும் நான் சொல்ல. பொதுவாகவே இந்த ஓப்பனிங்கில் இந்த இடத்துல இதுதான் பிளான். ஸோ ரொம்ப ஆப்வியஸான பிளான். இப்போ நான் வந்து F1 மூவ் பண்ணணும் மட்டும் நான் யோசனை பண்ணேன். ஆனால் இப்போ நைட் இங்கே வச்சதுக்கப்புறம் நியூ ஆப்ஷன் கிடைக்குது. என்னென்னா நைட் டு G5 த்ரெட்னிங் த குயின். பட் அதனால் நமக்கு யூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா ஒரு குயின் G5 போட்டு ட்ரேட் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம பிளான் படி F5 போய்டுவோம். அதுதான் ஸ்ட்ராங்கான மூவ். லேட்டராக நைட் G5 வரலாம்.
டு புட் சம் ப்ரெஷர் ஆன் த லைட் ஸ்கொயர்ஸ். ப்ளஸ் நம்ம பிஷப்போட டயகனலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே அந்த பான் அட்டாக் பண்ணோம், நைட் டிஃபெண்ட் பண்ணுது. சரி இந்த பிஷப் ரொம்ப சும்மா தானே இருக்குது, வேணா நம்ம பிஷப் G5 போயிட்டு கூட ட்ரேட் பண்ணலாம். அல்லது பிஷப் G5 வச்சோன்னா அவர் கேன்சல் பண்ண முடியாது, கேன்சல் பண்ணால் பீஸ் ட்ராப் ஆகும். ஸோ சின்ன சின்ன பிளான் தான். ஸோ இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒன் செகண்ட். யா ஐ திங்க் இன்னொரு யோசிச்சு தான் இருக்கிறாரு. ஓகே ஓகே, ஹி மூவ்ஸ் த பிஷப் அவே. மேபி ஒரு நைட் இங்கே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் கோ வித் அவர் பிளான். ஸோ F5. ஸோ வெட்டிட்டாரு, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ என்னென்னா குயின் இங்கே வைக்க வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் ஓகே, குயின் ட்ரேட் பண்ணால் பண்ணட்டும், வேறு எதுவும் வழி இல்லை நமக்கு. ஸோ ரூக்கை டபுள் பண்ணிக்கலாம். ஓகே, அவர் குயின் ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ அதனால் ரூக்கை மஸ்ட்டு. ஓகே, இங்கே பிஷப் G5 போடலாம் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா கைண்ட் ஆஃப் அ ஸ்கீவர். பட் தென் குயின் D3 பான் E4 த்ரெட்னிங் த குயின் இங்கே போகும். ஐ திங்க் தட்ஸ் குட் பிகாஸ் அவர் நைட் இங்கே வர முடியாது F3 ஸ்கொயருக்கு. ஸோ சரி, டபுள் பண்ணுவோம். கேன்சல் பண்ணார்னா ஏதாவது டாக்டிஸில் மாட்டுறாரான்னு சொல்லி பார்ப்போம். வாட்? ஓகே, ஹி கோஸ் பேக். ஓ, நான் டபுள் பண்ணி அட்டாக் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு பிஷப் இங்கே இழுத்துருக்காரு. அப்போ போய் நம்ம டிஃபென்ஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸே ஆட வேண்டியதே கிடையாதுங்க. அவர் அழகாக நைட் F3 ஆடலாம். டபுளிங்கே கிட்டத்தட்ட தப்பு தான், பட் தப்பு கிடையாது. பட் அவருக்கு டிஃபென்ஸ் இருக்குது. தலைவா நீ எப்படி பண்ணுறிய தலைவா. லெட்ஸ் கோ பிஷப் G5. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் வந்து 3 பீஸ் வந்து கேம்குள்ளே வந்தாச்சு. ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு த்ரெட் இருக்குது. ஜஸ்ட் பிஷப் டேக்ஸ் த நைட் அண்ட் தென் குயின் டேக்ஸ் C4. வி கேன் வின் அ பான். முன்னாடி அவருக்கு அந்த சான்ஸ். ஓகே, ஏன் குயின் இங்கேயே வச்சுட்டு இருக்காரு? யாரோ ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த ஓப்பனிங் விளையாட நீ மாசாக விளையாடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யாரோ. ஸோ இப்போ ஒரு கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் அந்த மூவ் பண்ணேன். ப்ளஸ் நமக்கு ஒரு பானும் கிடச்சிச்சு. அண்ட் நைட் G5 போட்டு இங்கே ஒரு 4 த்ரெட்டன் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த மூவ் பின்னாடி போனப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா. ஸோ வாட்? ஓகே ஓகே, இங்கே கேப்சரும் பண்ண முடியாது இனிமேல். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பானை புஷ் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே எல்லாத்துக்கும் டிஃபென்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக விளையாடுறாரு தலைவரை. ஓகே, என்னோட குயினுக்கு அட்டாக் டிஃபென்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா ஃபோர்ஸ்டாக குயின் ட்ரேட் நடக்க போகுது, அதுதான் ப்ராப்ளம். லெட்ஸ் கோ ரூக் டு F6. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபோர்க்கில் மாட்ட போகிறோம். ஓ மை காட், வி பிளண்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் தி சீரீஸ். வாவ், திஸ் இஸ் அ பிளண்டர் பிகாஸ் அவர் குயின் ட்ரேட் பண்ணிட்டாரு அப்படின்னா இது எனக்கு பிளண்டர் தான். இல்லை, ஆல்ரெடி இது பிளண்டர் தான். அவர் இப்போ பார்க்கணும். யூ ஜஸ்ட் ஹேவ் டு see தட். ஸோ குயின் ட்ரேட் பண்ணானா ரூக்கால் வெட்டாலும் நைட்டால் வெட்டினாலும் இட்ஸ் அ ஃபோர்க். தட்ஸ் த ப்ராப்ளம். ஓகே, பட் ஸ்டில் இட்ஸ் பிளேயபிள். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பீஸ் அப்பில் இருப்பார். ஸோ அதை நம்ம வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. எனிவே அவரோட பீஸ் எதுவுமே கேமுக்குள்ளே இல்லை. லைக் இந்த ரூக்கு 2 ரூக்கும் கேமில் இல்லை, பிஷப்பும் கேமில் இல்லை. ஸோ நம்ம பீஸ் லாஸ் ஆகிறதுனால ஒன்றும் பெரிய இஷ்யூ வருமானது எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் நம்ம இந்த சாக்ரிஃபைஸ் கூட கன்சிடர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் கிங் இங்கே வந்ததுக்கப்புறம் குயின் F6 தெரியல. லெட்ஸ் see. ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. லாஸ்ட் கேம் ஆஃப் த டே, தோப்பமா ஜெயிப்போமா பார்ப்போம். அண்ட் இந்த லெவலில் இன்னொரு இந்த லெவல்னு சொல்லும்போது நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப அஃபண்டிங்காக எடுத்துக்காதீங்க. உங்களை வந்து இது பண்ணுறதுக்காக கிடையாது. பட் இதுதான் வந்து ஃபேக்ட். லைக் எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பீஸ் அப்பில் இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி வந்து சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க. பீஸ் அப்பில் இருந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக? வில் யூஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுதான் பண்ணணும்.
அதை விட்டு அவர் வேறு ஏதாவது பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஆப்போனண்ட் வந்து ஈஸியாக வந்து கம்பேக் கொடுத்துருவாங்க. ஸோ லெட்ஸ் see. ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் இந்த மாதிரி ஒரு மோசமான பிளெண்டர் பண்ணலை. ஸோ டுடே வி பிளண்டட். தலைவா என்ன தலைவா நீனு? எல்லாம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அவர் இங்கே வெட்ட போகிறாருன்னு நினைக்கிறேன். வெட்டினார்னா குயின் டேக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் G2 இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சாக்ரிஃபைசஸ் கூட கன்சிடர் பண்ணலாம் F2வில். ஏன்னா இந்த ரூக் இங்கே அன்டிஃபரெண்டாக இருக்கும். ஏதாவது டாக்டிஸ் வரலாம் லைக் ஸ்கீவர். யோசிக்கிறத பார்த்தா தலைமை வெட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெட்டினார்னா ரூக்கால் வெட்டலாம். ரூக்கால் வெட்டுறது தான் பெட்ரு. இல்லை ஆக்சுவலாக நம்ம பீஸ் லாஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரூக்கால் வெட்டும்போது ரூக் D6 போட்டுக்கலாம். போர்ட்லேருந்து ஒரு பீஸ் வெளில போனால் அடுத்த பீஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு விளையாடுனா கொடுத்து விளையாடலாம், தப்பிக்கிறதுனா தப்பிக்கலாம். பார்ப்போம். மேபி அதுதான் அவர் கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அதை பார்க்கல, இப்போ தான் நான் பார்க்குறேன். ஏன்னா பின் போட்டு விட்டுறலாம்ல. பின்னுக்கு அப்புறம் C4 வரலாம். பட் தென் we can just move the piece away. Yeah. ஆல்ரைட் தலைவா, என்ன தலைவா நீ இவ்வளோ நேரம் யோசிச்சா நான் என்ன பண்ணுவேன் நான்? புரியலையே. விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன். நான் போயிட்டு வரேன், ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன். தலைவன் விளையாடுற மாதிரி தெரியலங்க. ஓ மை காட், என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேப்பா ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. விளையாடு ப்ரோ. ஏய் விளையாடுறா, ஏய் தொடடா, நிறைய தொடடா. அந்த மாதிரி டேய் விளையாடுறா, பீஸை மூவ் பண்ணுறா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு இன்ச்சு நகராது எந்த பீஸும். ஐ திங்க் ப்ராப்ளி இஸ் ஆன்லைன். பட் ஆனால் ஏன் விளையாடலன்றது இட்ஸ் நாட் வெரி கிளியர். இஸ் ஆன்லைன். ஓகே காய்ஸ், ஐ திங்க் இட் வாஸ் அ ரியலி குட் கேம் ஃபார் ஒயிட். நல்லா தான் ஆடிட்டு இருந்தார் கம்பேரிங் ஆல் த ப்ரீவியஸ் ஆப்போனன்ட்ஸ். ரொம்ப பெரிய பிளெண்டர்லாம் அவர் எனக்கு பண்ணதான் எனக்கு தோணலை.
ஒரு பான் விட்டுருந்தாரு. ஸ்ட்ராட்டஜிக்காக பொசிஷன் நமக்கு பெட்டரு. அது வந்து ஒன்றும் இஷ்யூ இல்லை நமக்கு. ஸோ வெயிட், பானை விட்டுருந்தாரா? பானை கூட விடலைங்க. மனப்பிராந்தியா? நான் இங்கே வெட்டிட்டேன்னு நினச்சிட்ருக்கிறேன். பானை கூட விடலை. பட் நமக்கு நல்ல ஆக்டிவிட்டி இருக்குது பீஸ்க்கு. ஸோ ரூக்கை டபுள் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ஆடிருக்கார் ஓப்பனிங். ஸோ வெல் பிளேடு பி ஹர்ஷ். ஐ மீன் தெரில நீங்கள் ஏன் திரும்ப கன்டினியூ பண்ணலன்னு தெரில. யா ஓகே காய்ஸ், see you on day 8. ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் till the end.